எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வள்ளலார் இந்த பிரபஞ்சத்தை சிவபெருமானிடம் பெற்ற தரிசனத்தின் மூலம் அவர் பாடல்களில் பிரபஞ்ச அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை வடிவமைத்த விதத்தை நான் உணர்ந்து கற்று பிரபஞ்சத்தோட வடிவம் ஆரம்பத்திலேருந்து இப்படி தான், எண்டில் இப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி. இப்போது ஃபிசிக்ஸ்லாம் நம்ம லென்ஸ் வச்சு இந்த ஆப்டிக்கல் ஸ்டடீஸ், ப்ராக்டிக்கல்ஸில் ஆப்டிக்கல் ஸ்டடீஸ் பண்ணும்போது லென்ஸ் எல்லாம் வச்சு ப்ரிசம் எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மாதிரிலாம் ஒயிட் லைட்லேருந்து 7 கலர்ஸ் எப்படி பிரியுது, அதுக்கான நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் நம்ம செஞ்சு பார்ப்போம்ல. அதே மாதிரி வள்ளலாறு பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த விளக்கு தியான பயிற்சி அது மூலியமாக செஞ்சு பார்த்துருக்குறாரு அவரோட லைஃப்பில். சரிங்களா? அதெல்லாமே அந்த பாட்டில் எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தா புரியும். அது மூலியமா அவர் பிரபஞ்ச அமைப்பை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நான் இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பாக நானாக ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் ஃபிசிக்ஸில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன்ல, அதனால அதை வச்சு நானாக ஒன்று ட்ரை பண்ணேன். அதனுடைய வடிவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் அந்த ஆரம்பத்துலேருந்து விளக்கத்தை சொல்கிறேன். இந்த நடுவில் அந்த சிவபெருமான் நிற்கிறார்ல, அது உங்களுக்கு தெரியுது தானே? அதுதான் அருட்பெருஞ்சோதி வடிவமாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஏன் நான் அதுக்கு பின்னாடி விளக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, பின்னாடி இருந்து தான் அந்த வெளிச்சம் சிவபெருமானுக்கு கிடைக்குது. இந்த ரகசியத்தை தான் நான் கண்டுபிடிச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க, அவராகவே அவருக்குள்ள இருந்த இந்த ஜோதி வடிவம் எழுந்து இருக்கும், அவர் சுயம்புவாக தோன்றியவர் தான், அதை இல்லைன்னு சொல்ல வரல. அந்த சிவபெருமான் அந்த காலை தூக்கி நிற்கிற அந்த நடராஜ ரூபம் தெரியுதுல எல்லாருக்குமே, அந்த ரூபம்தான் எல்லா பேருமே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஞானிகளும் எந்த மார்க்கத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை பார்த்தேன், கடவுள் தரிசனம் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவருடைய எந்த வடிவத்தை தான் பார்ப்பாங்க. எது மாதிரி பார்ப்பாங்கன்னா ஜோதி வடிவத்தில் பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த நடராஜ ரூபத்தை பித்தளை மெட்டலில் செஞ்சு எல்லாருக்கும் விற்கிறாங்க. ஏன்னா ஜோதி வடிவம்னா அந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நான் இந்த பூவெல்லாம் எடுத்துறேன். நான் எடுத்துதான் உங்களுக்கு அது டக்குன்னு புரிய வரும். அப்புறம் வச்சுக்கலாம், பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது தானே? இதுக்காக அந்த வீடியோவை நான் கஷ்டப்பட்டு செட்டப் லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்ருக்கேன். இப்போது இதில் எப்படின்னா, நான் கண்டுபிடிச்சது என்ன, அவருடைய பாடலுடைய சூட்சுமத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, சிவபெருமான நடராஜர் அந்த பொன்னம்பலத்தார் அவர்தான் அருட்பெருஞ்சோதி, இறுதியாக இருக்கக்கூடிய பொற்சபை ஆண்டவர் அவர்தான். எத்தனை சாமி நீங்கள் சொன்னாலும் எல்லா சாமியும் கடைசியாக அவருக்குள்ளதான் அடக்கம். அதனால தான் நீங்கள் அந்த ஒரு சாமியை கும்பிட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயுமே அந்த சாமியவே பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. சரிங்களா? வள்ளலாரும் அதே தான் சொல்கிறாரு. ஓகே, இப்போ நீங்கள் அதுக்காக மற்ற சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாம், அல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாம், பரமபிதாவும் கும்பிட்டுக்கலாம், ஜீசஸையும் கும்பிட்டுக்கலாம். அவங்க எல்லாருமே பரமாத்மா வடிவத்தை தங்களுக்குள் காட்டிட்டு போனவங்க தானே. பரமாத்மா வடிவத்தை யாரெல்லாம் இந்த உலகிற்கு காட்டிவிட்டு சென்றார்களோ, ஆண் சாமியாக இருந்தாலும் சரி, பெண் சாமியாக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அதனால எந்த வித தப்புமே கிடையாது. முருகனையும் கும்பிட்டுக்கலாம், விநாயகரை கும்பிட்டுக்கலாம், கிருஷ்ணரை கும்பிட்டுக்கலாம், மகாலட்சுமி, அம்மன், யாரை வேணாலும் நீங்கள் இந்த சாமியை கும்பிட்டுக்கலாம்.
சரிங்களா? சாமியாரை என்னைக்கும் கும்பிடக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ அதனால இந்த இந்த ஒரு ரூபத்திலே நீங்க வந்து கடவுளை அடக்கி விடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூப தரிசனத்துல சிதம்பரம் நடராஜர் வந்து தன்னுடைய ரூபத்தை வந்து காட்டிட்டு போனாரு சிதம்பரத்துல. நீங்க அண்ணாமலை திருவண்ணாமலையில போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ரூப தரிசனமும் இருக்கும், ஆனா வேற மாதிரி இருக்கும், இந்த வடிவத்துல இருக்காது. இன்னொன்று வந்து லிங்க வடிவத்துல இருக்கும், மொத்தம் 2 வடிவத்துல இருப்பாங்க. ஆனா சிதம்பரம் கோயில்ல வந்து இப்படி ஒரு வடிவத்துல இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் திருவாரூர்ல ஆருத்ரா தரிசனம், உத்தரகோஷ மங்கையில அங்கெல்லாம் வந்து காலை தூக்கி நடராஜர் நிக்கிற மாதிரி இருக்கிற தரிசனம்லாம் முதல்ல வந்தது வந்து இந்த நடராஜர் தரிசனத்தை முதலில் இந்த உலகிற்கு காட்டிய கோவில் வந்து சிதம்பரம் கோவில் தான். அதுக்கப்புறம் தான் பல கோயில் வந்து அந்த வடிவத்தை வந்து கடவுள் வந்து நமக்கு காட்டிட்டு போனாங்க. சரி, இப்போ அந்த ஒளி சிவபெருமானுக்கு சுயம்புவாக வந்ததாகவே இருந்தாலும் அவருக்கு பின்னாளில் இருந்துதான் அந்த ஒளி வந்து தோன்றியது. அந்த ஒளியை வைத்துதான் சிவபெருமானுக்கு அந்த ஒளி வடிவம் கிடைத்து அருட்பெருஞ்சோதி வடிவம் கிடைக்கிறது. சரிங்களா? சரி, அப்ப அந்த ஒளி எங்கிருந்து வந்திருக்கும்? பின்னாடி இருக்குல்ல அந்த ஒளி, அந்த ஒளி வந்து நாதத்திலிருந்து வந்தது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா லைட்ல இருந்து தான் சவுண்டு வந்துச்சுன்பாங்க. நீங்க பிசிக்ஸ் தியரியை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முரண்பாடா நான் ஒன்று சொல்றேன், சவுண்ட்ல இருந்து தான் லைட் வந்துச்சு. அதை தான் ஆதியில் தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சரிங்களா? அதே தான் சைவ சித்தாந்தமும். சைவ சித்தாந்தம்னா சிவபெருமானை கடவுளாக கொண்டு சொல்லப்படும் அனைத்து பல சைவ சித்தாந்தம் இருக்குது. ஒண்ணுதான் நீங்க நினைச்சிடக்கூடாது. திருமூலர் எழுதுனது ஒரு சைவ சித்தாந்தம் தான், 18 சித்தர்கள் எழுதினது எல்லாமே சைவ சித்தாந்தம் தான். அந்த மாதிரி சிவபெருமானை அதாவது அருட்பெருஞ்சோதி வடிவத்தை, நடராஜ வடிவத்தை கடவுளாக கொண்டு சொல்லக்கூடிய எல்லாமே சைவ சித்தாந்தத்துல வருது. அதுவும் கடவுள் முதலில் நாதனாக இருக்கிறாருன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நாதனில் இருந்துதான் விந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியம். ஓகேங்களா? விந்துனா வெளிச்சம்னு நீங்க வச்சுக்கலாம். இப்ப புரிஞ்சிருச்சா நான் சொல்ல வர்றது? இதெல்லாம் திருமூலருடைய திருமந்திரம் புக்ல இருக்கு. நாதன்னா நாதம் அப்படின்னா என்ன அர்த்தம், விந்து அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அதை வச்சுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த நாதம், அந்த நாதத்தில் இருந்துதான் நாதம் என்கிற சவுண்டு, ஒளி. ஏன்னா ஒளின்னு நான் சொன்னேன்னா 2 ஒளி இருக்கு, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, அதனாலதான் இங்கிலீஷ்ல சவுண்டுன்னு சொல்லிக்கிட்டேன். சரி, நாதத்தில் இருந்துதான் இந்த இது கிராஸா இருக்கு போல, எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்ல தப்பு பண்ணியிருக்கேன் போல. ஓகே, கரெக்டா வைக்கணும். அங்க வடிவம் மாறாம ஆங்கிள் மாறாம அப்படியே கரெக்டா இருக்கும் பிரபஞ்சத்துல. ஆக்சுவலி இந்த சிலை வந்து கொஞ்சம் கோணையா இருக்கு, அப்போ எல்லாமே கோணையா தெரியுது, மற்றதெல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, அப்போ நாதத்தில் இருந்துதான் வெளிச்சம் என்கிற ஒளி தோன்றியது. அந்த ஒளிதான் நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆகிய கடவுள் தரிசனத்தை, எல்லா மார்க்கத்திலும் ஞானிகள் பார்த்த அந்த தரிசனத்தை நமக்கு காட்டுகிறது. இப்போ புரிஞ்சிருச்சா நான் சொல்ல வர்றது என்னன்னு? சரி, அந்த நாதம்னா என்னப்பா? அந்த ஒளி என்ன ஒளி? ஆதியில் தேவன் வார்த்தையாக இருந்தார். இது பாருங்களேன், இப்போ இதோடைய பிம்பம் அந்த இதுல தெரியுது பாருங்க, இதுக்குள்ள தெரியுதா? அதை பாருங்க, இதோடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க எப்படி ரெசிப்ரோக்கலா தலைகீழா தெரியுது அப்படின்றத பாருங்க. ஏன்னா இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பேட்டர்ன். சரிங்களா?
இப்போ தெரியுதுங்களா? இதை வச்சு நீங்கள் பல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். சரிங்களா? சரி. அப்போது நாதத்தில் அந்த அந்த வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து இந்த ஒளி லைட்டு என்கிற வெளிச்சமாகிய அருட்பெருஞ்சோதி சிவபெருமானின் ஒளி தோன்றியது அப்படின்னா ஓம் நமச்சிவாயம் என்கிற வார்த்தை. சரிங்களா? அந்த நாதத்தில் இருந்தே ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சவுண்டில் வெளிவருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சவுண்டில் இருந்து தான் இந்த அருட்பெருஞ்சோதியாகிய சிவபெருமான் வெளிவந்தார். சரிங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுங்களா? சரி. அப்புறம் சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு லைட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பின்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அவர் ஜோதி வடிவமாக இருக்கிறார்ல, அங்கே அதுக்கு முன்னாடியும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இது இப்படித்தான் பிரபஞ்சத்தில் டிசைனாக இருக்குது. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் முன்னாடி ஒரு விளக்கு வச்சேன். சரிங்களா? இப்படி விளக்கு டிசைனில் இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அங்கே அவருக்கும் முன்னாடி ஒரு வெளிச்சம் இருக்குன்றத புரிய வைக்கிறதுக்காக. அப்புறம் அந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் என்ன இருக்கிறது? இந்த சிவலிங்கம். சிவபெருமானிலிருந்து தோன்றியது என்னது? சிவலிங்கம் என்னும் பிரபஞ்ச வடிவம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சிவலிங்க வடிவத்தில் தான் இருக்கிறது. சிவலிங்க வடிவத்தை, பிரபஞ்சம் என்கிற ஒட்டுமொத்த சிவலிங்க வடிவத்தையும் எது கட்டுப்படுத்துகிறது என்றால் இந்த நடராஜ ரூபமாகிய சிவபெருமான். சரி, அவர் எதுக்குள்ள அப்ப சிவனை யாரு படைச்சா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சிருக்கோம். இது சூட்சம ரகசியமா எல்லா புத்தகத்திலும் சொல்லி வைத்திருப்பார்கள். நீங்கள் நேரடியாக படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியவே புரியாது. இந்த சூட்சம ரகசியத்தை புத்தகத்தில் படிக்கும்போது கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் இருக்கின்ற வார்த்தைகளை வைத்து தான் புரிந்து கொண்டேனே தவிர்த்து எனக்கு தனியாக கற்பனையெல்லாம் எதுவும் இல்லை. அதை வைத்து இந்த உலகிற்கு நான் இன்று இதனை சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? சரி. அப்போது அதில் ஏன் ஒரு பெண் உட்காந்துருக்காங்க? இப்போது பெண் உட்காந்துருக்கிற விளக்கை நான் ஏன் வச்சு காட்டியிருக்கிறேன்? கேள்வி வருதா? அதுவும் பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பெண். அது மகாலட்சுமி விளக்கு. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் அந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த பத்மாசனம் இல்லை, பெண் வடிவம் இங்கே சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு விளக்கு தெரியுதுங்களா? ஆக்சுவலி இந்த விளக்கு இங்கே வந்திருக்கணும். இந்த விளக்கை கொண்டு நான் இங்கே வச்சேன்னா உங்களுக்கு சிவபெருமானோட வடிவம் தெரியாதுல்ல, அதனால பின்னாடி வச்சுட்டேன். சரிங்களா? இப்படி இந்த தாமரை இதழ் போன்றுதானே இந்த விளக்கே இருக்குது. இதுக்கு நடுவில் சிவபெருமானுக்கு அப்புறம் வெளிவந்த ஒரு பெண். சரிங்களா? அவங்களும் ஜோதி வடிவத்தில் தான் இருப்பாங்க. அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த விளக்கை நான் இங்கே வச்சிருக்கிறேன். சிவபெருமானிலிருந்து தோன்றியவங்க அந்த ஒரு ஜோதி. சரிங்களா? அவங்க ஒரு பெண் வடிவம். ஓகேங்களா? சிவபெருமானுக்கு பின்னாடியும் ஒரு பெண், சிவபெருமானுக்கு முன்னாடியும் ஒரு பெண். அப்போது நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படிம்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். அதான் சிவபெருமானை படைத்ததே ஒரு பெண் தான். சரிங்களா? அதனால அவளுடைய சொரூபம் சிவபெருமான் வெளிவந்ததும் அவரிலிருந்தும் தோன்றிவிட்டது. சரிங்களா? ஓகே. இப்போ அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெண் எந்த வடிவத்தில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க தான் ஆதிபராசக்தி வடிவம். இங்கே இருக்கிற மகாலட்சுமி வடிவம் இல்லை. அவங்க நின்ற நிலையில் தான் இருப்பாங்க. சரிங்களா? நின்ற நிலையில் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த விளக்கு வடிவம் அணையாத ஜோதி வடிவமாக இருக்கும். அவங்க எந்த டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்க, நின்று அப்படியே தரிசனம் கொடுப்பாங்க. இந்த சிவபெருமான் ஜோதி வடிவம் இருக்குது தெரியுமா? அது நின்று இந்த மாதிரி காலை தூக்கி இப்படிலாம் தரிசனம் கொடுக்கும். ஆனால் குடிப்பாங்க. ஆனால் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அசையும் தன்மையில் இருக்கும் இந்த வடிவம். அதனால் அவருக்கு முன்னாடி இருக்கும், அவரிலிருந்து வெளிவந்த அந்த பெண் சக்தியின் வடிவமும் அசையும் தன்மையில் தான் இருக்கும். ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கும் அந்த பெண் வடிவம்
அசையா தன்மையில் இருக்கும். அசையா தன்மையில் அருட்பெருஞ்சோதியாகி இருக்கும், நின்ற நிலையில் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த செட்டப். சரிங்களா? அப்புறம் இவங்க 2 பேர், இவங்களுக்குள்ள இருந்து இவங்க வந்தாங்கல்ல, இவங்க அந்த தாமரை வடிவத்துக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்களும் அசைகின்ற தன்மையைத்தான் உணர்த்துவாங்க. இவரும் அசைகிற மாதிரி தான் இருப்பார், அசைகின்ற தன்மையைத்தான் உணர்த்துவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் தாண்டவங்கள் ஆடி இன்பமடைந்து தாண்டவங்கள் ஆடினாத்தான் இந்த லிங்கம் அப்படின்றது பிரபஞ்சம் அப்படின்றது பிறந்து பிரபஞ்சம் நம்ம எல்லாரும் இயங்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு நான் எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப் மூலமாக காட்டியிருக்கிறேன். சரிங்களா? சரி, நான் எதுக்கு மேலே தூக்கி காட்டுறேன்னா, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த கபோர்டில் தெரியுதுல, அதை கவனிங்க. அதில் பல விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன், நீங்களே அந்த விளக்கம் என்னன்றத உங்களுக்கு தோன்றதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? சரி, நான் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி காட்டால் உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக தெரியும். சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகிற்கு பிரபஞ்சத்தை யார் படைத்தார், பிரபஞ்சம் எப்படி அந்த ரூபத்திலிருந்து தோன்றியது அப்படின்ற விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதன் மூலம் அனைவரும் பிரம்ம ஞான வகுப்பை இன்று ஆத்ம எழுச்சி என்கிற யூடியூப் சேனல் வாயிலாக முதலில் நாம் ஆத்ம எழுச்சியில் முதல் வகுப்பை அடைந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் யோகா டே போட்ட வீடியோவில் சொன்னேன். இரண்டாவதாக அஷ்டாங்க யோகம் தோன்றிய வரலாறு அஷ்டாங்க யோகன்றதே எங்கேருந்து யார் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்ற வரலாறை 2 வீடியோவாக போட்டேன். அதில் நம்ம ஆத்ம எழுச்சியில் 2ஆம் வகுப்பின் தேர்ச்சியை நாம் பெற்றுவிட்டோம். நானே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இன்னைக்கு ஆத்ம எழுச்சியில் நம்ம எல்லாருமே 3ஆம் வகுப்பாகிய பிரம்மஞான கல்வி என்பதில் தேர்ச்சி பெற்று விட்டோம் என்பதை சர்டிஃபிகேட்டுடன் நான் இந்த உலகிற்கு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நான் தேர்ச்சி போட்டு சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? பிரம்ம ஞானம் என்றாலே பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு என்று அர்த்தம். அப்போது பிரம்ம ஞானம் என்றால் என்ன, பிரபஞ்சம் எப்படி உருவானது, அதை யார் உருவாக்கினார்கள், அப்படி டெஃபினிஷன் என்னதுன்னா, பிரம்ம ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லணும், பிரபஞ்சம் தோன்றிய வரலாறே பிரம்ம ஞானம் எனப்படும். டெஃபினிஷன் அழகாக சொல்லணும் யார் கேட்டாலும். சரிங்களா? சரி, அந்த பிரம்ம ஞான கல்வியை தான் இன்று நாம் பார்த்தோம். அப்போது சிவபெருமானையே யார் படைத்தார்? ஆதிபராசக்தி. சரி, சிவபெருமானுக்குள் இருந்து ஒரு பெண் வந்தாங்க தெரியுமா? அவங்க பேர் என்னன்னா இந்த சிவன். இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா? இதை வச்சே நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா? இந்த சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு, அருட்பெருஞ்சோதி அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் தான் நல்லா எல்லாமே சொல்கிறீங்க. அவருடைய பேர் பரமசிவன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சிவன், அவருக்கு மேலே எந்த ஒரு சிவனும் கிடையாது. அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லாமே அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் பரமசிவன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க. அப்போ பரமசிவன்லேருந்து வெளிவந்த முதல் பெண் தெய்வம் யாராக இருக்கும்? பராசக்தியாக தான் இருக்கும். பரமேஸ்வரின்னு நீங்கள் அவங்கள வச்சுக்கலாம், பராசக்தி என்றும் வைத்துக்கொள்ளலாம். அவர்கள் இருவரும் தான் பரபிரம்மமாக இருக்கிறார்கள். இதுதான் பிரம்ம ஞான ரகசியம். சரிங்களா? ஏன்னா இவங்க 2 பேர்கிட்ட இருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அதனால் பரபிரம்ம ரகசியம் என்ன என்று நீங்கள் கேட்டால், பரமேஸ்வரன் பராசக்தி அல்லது பரமேஸ்வரி இணைந்து உருவாக்கியதே இணைந்த வடிவமே பரபிரம்மமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்துதான் அர்த்தநாரியாக காட்சி கொடுப்பார்கள். அப்புறம்
அவர்களில் இருந்து வெளிவந்ததுதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இயங்குகிறது. அப்போ பரமேஸ்வரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தின் பெயர் என்ன என்று நீங்கள் கேட்டால் ஆதிபராசக்தி, ஆதி பிரம்மம். அவங்கள என்ன நீங்க சொல்லலாம்? பரமேஸ்வரனையும் பராசக்தியையும் பரபிரம்மம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆதிபரா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்களை நீங்க என்னன்னு சொல்லலாம்? ஆதி பிரம்மம் என்று சொல்லலாம். அப்போது பிரம்மத்திற்கும் மேல் ஒரு பிரம்மம் இருக்கிறது, அதுவே ஆதி பிரம்மம் ஆகிய அது பெண் வடிவத்தில் தான் இருக்கிறது. அந்த பெண் வடிவம் பெயர் ஆதிபராசக்தி என்கிறார்கள். இந்த ஆதிபராசக்தியைத்தான், சக்தி தான் நாதம், நாதம் என்கிற சூன்ய வடிவம் என்கிறார்கள். இந்த ஆதிபராசக்தி வடிவத்தில் தான் ஓம் எனும் சூன்யம் தோன்றியது. அந்த சூன்யத்துக்குள் இருந்துதான் இந்த அருட்பெருஞ்சோதி சிவபெருமான் வெளிவந்தார். சரிங்களா? அதனால்தான் சிவபெருமானை சூன்யத்திற்குள் இருந்து தோன்றியவர் என்பார்கள். அப்ப அந்த சூன்யம் எது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா அதுதான் ஆதிபராசக்தியின் வடிவம். ஏன் நான் சூன்யத்தை ஆதிபராசக்தியின் வடிவம் என்று சொல்கிறேன் என்றால், ஆதிபராசக்தியின் மார்பகம் இருக்கும் தெரியுமா? மார்பகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரியும். மார்பகத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது 8 இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்களே, இப்படி இருக்கும். 8 நீங்க தலைகீழா போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இதுல தெரியுது தானே சாமியின் மார்பகம். அது 8 தலைகீழா போட்டா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்களே சயின்ஸ்ல, அந்த வடிவத்தில் இருக்கும். அதுதான். அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிவபெருமானோட டமரு இருக்குல்ல, உடுக்கை எந்த ஷேப்பில் இருக்கும்? இன்ஃபினிட்டி ஷேப்பில் தானே இருக்கும். எல்லாருமே உடுக்கையை பார்த்துருப்பீங்க. அந்த உடுக்கை தான் சூன்யம். புரிஞ்சிருச்சுங்களா? அந்த சூன்யம் இன்னொரு ஆதிபராசக்தி நின்ற நிலைக்கு ஒரு வடிவம் இருக்குது. அது நம்மளால் வரைய முடியும். வரைஞ்சி நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம இதிலே பார்த்துடலாம். சரிங்களா? 8 நீங்கள் தலைகீழாக போட்டிங்கன்னா டமரு ஷேப்பில் இருக்கும். அந்த டமரு தான் சூன்ய வடிவம். அந்த சூன்யத்திற்குள் இருந்துதான் அந்த சூன்ய வடிவம் நாதமாகவே இருக்கிறது, சவுண்டாகவே எப்போதுமே இருக்கிறது. இப்போது ஆதிபராசக்தி எப்போதுமே நாதமாகவே இருக்கிறாள். சரிங்களா? அந்த நாதத்திலிருந்து தோன்றியவரே ஒளியாகிய விந்துவாகிய சிவபெருமான். சரிங்களா? சரி, அவருக்குள் இருந்து தோன்றியவர் சிவபெருமான் என்கிற பரமசிவன், பரமேஸ்வரன். அவருக்குள் இருந்து வந்த பெண் சக்தி பராசக்தி அல்லது பரமேஸ்வரி. இப்போ இந்த ஆதிபராசக்தியை பத்தி நம்ம சொல்லிட்டோம். 8 வடிவத்தில் இருப்பாங்க, சூன்ய வடிவத்தில் இருப்பாங்க. 8 தலைகீழா போட்டாலும் அவங்க தான், 8 நேரா போட்டாலும் அவங்க தான். அவங்கள விட்டுருங்க. இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இவரைத்தான் சகஸ்ரநாமம் என்கிறார்கள். சகஸ்ரநாமம் என்றால் என்ன? 1000. சரிங்களா? 1000 தாமரை மொட்டுக்களே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த தாமரை வடிவத்துக்குள்ள இருக்கும். சரிங்களா? இந்த தாமரை 1000 தாமரையை ஒன்று சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த தாமரை வடிவம். அதற்குள் இருந்துதான் அந்த பராசக்தி தோன்றினாள். சரிங்களா? சரி, அந்த அவங்களும் அதுதான் அவங்க யார்கிட்ட இருந்து வந்தாங்களோ அந்த சிவபெருமானும் 1000 வடிவம் கொண்ட 1000 கை இருக்கும் அவருக்கு. இப்போ அவருக்கு எத்தனை கை இருக்கோ பரமேஸ்வரருக்கு 1000 கைகள் இருக்கும். சரிங்களா? அதனால்தான் பராசக்திக்கும் 1000 கைகள் இருக்கும். அதனால தான் அவங்கள 1000 கை கொண்ட காளி அப்படியெல்லாம் நம்ம அவங்கள நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி. ஆனால் இந்த ஆதிபராசக்தின்னு சொல்கிறாங்களா, அங்கிட்டு சூன்ய வடிவம், அவங்களுக்கு எத்தனை கைகள் இருக்குன்றதெல்லாம் தெரியாது.
அதை வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம். அது வந்து மிக உயர்ந்த நிலை. சரிங்களா? சரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சப்ப அந்த ஆதிபராசக்தியும் அதே 1000 கை வடிவத்தில் தான் இருப்பாங்க அப்படின்றத நான் தியானத்தில் புரிஞ்சு பார்த்தேன். மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சரி, நீங்களும் பாருங்கள். அதைத்தான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் தியானத்தில். சரி, இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதைத்தான் நம்ம தியானத்திலே பார்க்க போகிறோம் பயிற்சியில் நம்ம கிளாஸில். சரிங்களா? 3 மாத வகுப்புன்னு சொன்னேன். 3வது மாதத்தில் இந்த வடிவங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்ப்பீங்க, ஒவ்வொரு சக்கரத்தையும் இயக்கிறது மூலிமா. அதை தான் இன்றைக்கி வந்து பிரம்மஞான வகுப்பில் கடவுள் தரிசனமாக நம்ம வந்து பார்த்தோம். பிரபஞ்ச அமைப்பில் இதே பிரபஞ்ச அமைப்பை நீங்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் ஒரு பிரபஞ்சம் இயங்கும். அந்த பிரபஞ்சத்திற்குள்ளும் நீங்கள் இதே அமைப்பைத்தான் பார்ப்பீர்கள். சரிங்களா? சரி. அப்போ இவங்களுக்கு எத்தனை வடிவத்தை கொண்டவர்கள்? பரம என்றாலே 1000. அதைத்தான் 1000 என்பதை சமஸ்கிருதத்தில் சகஸ்ரம் என்பார்கள். சரிங்களா? நாமம் என்றால் பெயர்கள். சரிங்களா? அப்புறம் இவங்களுக்குள்ள இருந்து இந்த லிங்கம் வந்துச்சா? இந்த லிங்கம் தான். இந்த லிங்கத்துக்குள்ள இருந்து ஒரு ரூபம் வந்துச்சு. இவங்களுக்குள்ள இருந்து ஒரு லிங்கம் வந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒன்றிணையும் போது அந்த லிங்கத்துக்குள்ள இருந்து ஒரு ரூபம் வந்தது. அந்த ரூபமே ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பார்கள். சரிங்களா? சரி, இது ஒரு தத்துவம். ஓகேங்களா? அந்த மகாவிஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மகாவிஷ்ணுவும் யாரு? என்ன சொல்கிறது? பரமாத்மா தான், கடவுள் தான். சரிங்களா? பரமாத்மாவில் இருந்து தோன்றிய முதல் பரமாத்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். பிரபஞ்ச படைப்பை கட்டுப்படுத்துவதற்காக வெளிப்பட்ட முதல் பரமாத்மான்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கிறலாம். அப்போது இந்த சகஸ்ரநாமம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இவங்களுக்குள்ளேருந்து பிரம்மாண்ட பிரபஞ்சம் லிங்கம் மூலயமா வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மீதி கதையெல்லாம் பிரம்மஞானன்றதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? கடவுளிடம் இருந்து பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தோம். சரிங்களா? இதுவே பிரம்மஞான கல்வி. ஓகேங்களா? கல்வியாக இந்த உலகிற்கு வழங்கி 3ஆம் நிலையில் நாம் ஆத்ம எழுச்சி பெற்றுவிட்டோம் என்பதை இந்த உலகிற்கு தெரிவிக்கிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.